எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது மற்ற மாதத்தை விட முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் அப்படிங்கிறது ஏப்ரல் 14 தொடங்க போகுது. இப்போ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகளை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மீனராசியில் ராகுவோடு சேர்ந்து மாட்டியிருக்காரு. 14 தேதி வரைக்கும் ராகு சூரியன் சேர்க்கை மீனத்தில் இருக்குது. 14 தான் மேசராசிக்கு போய் குருவோட சூரிய பகவான் இணைய போகிறாரு. ஒரு அற்புதமான அமைப்பு. அதோட செவ்வாய் கும்பராசியில் சனி பகவானோட பகை கிரகத்தோட கூட்டு போட்டிருக்காரு. இது ஒரு சுமாரான அமைப்பு. புதன் மீனராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு சுத்தமாக வலிமையிலேருந்து போயிருக்காரு. அதே நேரத்தில் புத சுக்கர யோகத்தையும் கொடுக்குறாரு, புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு. சுக்கர பகவான் மீனத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதன் பிறகு தான் அவர் மேசத்துக்கு போகிறாரு. குரு பகவான் மேசத்தில் இருக்கார், சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். சர்ப்ப கிரகங்களான ராகு, விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும், விஷமற்ற பாம்பான கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது, பரிகார ராசிகள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக நம்ம பார்த்துருவோம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மாதம் தொடங்கும் போதே உங்களோட ராசிக்கு அதிபதியான புத்திகாரகன் புதன் நீசம் அடைஞ்சும் போயிட்டார், வக்கரம் அடைஞ்சும் போயிட்டார். இப்போ சாதாரணமாக அவர் நீசம் அடைஞ்சு போயிருந்தார் அப்படின்னா அது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் நீசம் அடைகிறது அப்படிங்கிறது நல்லது. ஆனால் அவர் ராசி அதிபதியாகவும் இருக்கார், இப்போ வக்கரமும் ஆகிட்டார் பார்த்தீங்களா, அது நல்லது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன ஜோசியரை தலைப்பெல்லாம் நல்லா இருக்கும்னு போட்டுறீங்க, உள்ளே எடுத்தோடனே நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போ இந்த மாதம் என்ன பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நீசம் அடைகிறதை விட வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். இப்போ அவர் பலம் இழந்து போயிட்டார். சுத்தமாக ராசி அதிபதிக்கு பலம் இல்லை. ராசி அதிபதிக்கு பலம் இல்லை அப்படின்னா நமக்கு பலம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ என்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா, உடம்புல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், ஆரோக்கிய தொல்லைகள் வரும். நல்லா வேலைக்கு போயிட்டுருப்போம், அரை நாளில் லீவ் போட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். என்னடான்னா ஒரே ஒத்த தலைவலியாக இருக்குது, கடுகடுங்குது அப்படிங்கிற மாதிரி வீட்டில் படுத்திருப்போம். சரி ஏதோ ஒரு மருந்து மாத்திரையை சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்தோம்னா சரியாக போய்டும்னு பார்த்தா, அதுக்கப்புறம் ஒரு 1000-2000 மொய் வச்சிடணும் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய், அந்த அளவுக்கு கொண்டு போய் விடும். இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் போடுற அளவுக்கு இருக்கும். அதுமாதிரி உடம்பு நம்ம சொல்கிறத கேட்காது. எதையாவது ஆசைப்பட்டு தின்னு விடுவோம், அது எங்கனாவது போய் வயிற்றில் அடைச்சிக்கிட்டு செரிமானம் ஆகாமல் புளிச்சையாப்போ விட்டுக்கிட்டு மூச்சு விட முடியாத தொந்தரவு அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் நம்ம ஆசைப்பட்டு ஒரு நல்லது புள்ளது தின்னணும், ஒரு கல்யாண காட்சிக்கு போகிறோம், ஒரு சொந்தக்காரன் வீட்டு விசேஷத்துக்கு போகிறோம், ஒரு நல்லது இல்லை சாப்பிட்டோம் அப்படின்னா கூட அது 2 நாளைக்கு நம்மளை லீவ் போட வச்சிடும். இது என்னடா வம்பா போச்சு, 5 நிமிஷம் ஆசைப்பட்டு தின்னதுக்கு 2 நாள் லீவா அப்படிங்கிற மாதிரி. அதனால் ஆகாரத்தில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியம். அதோட இப்போ வெயில் உச்சம், உஷ்ணம் தொடர்பான பிரச்சனை வரும். ராசிக்கு அதிபதி வக்கரமாகி நீசமடைஞ்சு சுத்தமாக பலம் இழந்து போயிட்டாருங்கிறப்ப, அப்போ முதல்ல நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆகார கட்டுப்பாடு. மாமிசம், கொழுப்பு, மசாலா, எண்ணெய், காரம் இது எல்லாத்தையும் அப்படியே ஓரம் கட்டுங்க. நான் இப்போ என்னமா என்னங்கன்னா டாக்டர் மாரி அட்வைஸ் பண்ணுறேன், நீ டாக்டரா இல்லை ஜோசியரா அப்படின்னு கேட்கலாம். அதாவது நமக்கு கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிறப்ப எதெல்லாம் நம்ம ஒதுக்கணுமோ அதை ஒதுக்கிக்கணும். இப்போ கொஞ்சம் நீர் சத்து அதிகம் உள்ள காய்கறி, பழம், கீரை இது மாதிரி எடுத்துக்கணும். குடும்பமான வரைக்கும் சாத்வீக உணவு முறைக்கு போய்க்கணும். மாமிசத்தெல்லாம் புறந்தள்ளிட்டு சைவ உணவுக்கு ஒரு மாதத்துக்கு மாறிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத நமக்கு செரிமான கோளாறு, அஜீரணம் அந்த மாதிரி பிரச்சனை வரும். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதோட 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாக புதன் இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணும். குடும்பமான வரைக்கும் ஒரு தொலைதூரத்துக்கு போகிறீங்க அப்படின்னா வாகனத்தை தொடாதீங்க, ஓரம் கட்டி வச்சுட்டு ஏதோ ஒரு சொந்த வாகனத்தில் போக வேண்டாம். ஒரு ரயிலில், பஸ்ஸில் போகிறது, ஒரு காரில் போகிறது நல்லது. இது மாதிரி நம்ம போகிற வாகனம் நல்ல கண்டிஷனில் இருக்கா, சரி நல்ல டிரைவரா அப்படி போகணும். அப்படியே நல்ல வாகனம் நல்ல டிரைவராக இருந்தாலும் ராத்திரி பயணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதுமாரி சொந்த வண்டி வாகனம் அப்படின்னா அதில் சின்ன சின்ன பழுது இருந்ததுன்னா உடனே பார்த்துருங்க. கொஞ்சம் எங்கே கிளம்பணுன்னாலும் கொஞ்சம் வழிபாத விநாயகருக்கு ஒரு செதறுகாய் உடைச்சிட்டு கொஞ்சம் நேரமாக கிளம்பி போகிறது நல்லது. இந்த வண்டி வாகனத்தில் வித்த காட்டுற வேலைலாம் இந்த காலகட்டத்தில் நம்ம வச்சுக்கக்கூடாது. அது மாதிரி சொத்து ஏதாவது விற்றுருந்தீங்க, சொத்து ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வழியில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். குருவி சேர்க்குற மாதிரி பணம் சேர்த்து வச்சு ஒரு
ஒரு மனையை ஒன்று வாங்கி போடுவோம், எவ்வளோ காலம் தான் வாடகை வீட்லேயே நம்மளும் இருக்கிறது அப்படின்னு ஒரு பிளாட் ஒன்று வாங்கி போட்டிருப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் வாங்கி தான் போட்டோம், இப்போ வீடு கட்ட ஏது காசு அப்படின்னு அந்த பக்கம் போயிருக்க மாட்டீங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்பப்போ போய் கொஞ்சம் எட்டி பார்த்து அளந்து கல் போட்டு அதெல்லாம் சரியாக இருக்கா ஒரு அடையாளம் வச்சுக்கணும். ஊரே போட்ட கல்லில் நம்மளும் போட்டோம்னா பிளாட் எதுன்னு தெரியாது. ஒரு பெயிண்ட்டை அடித்து ஒரு நம்பரை போட்டு வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம பிளாட்டில் எவனாவது வந்து வீடு கட்டி போடுவான். இது மாதிரி வாங்கின இடத்தால பிரச்சனை வரும். ஐயோ தெரியாமல் கட்டிட்டேங்க பக்கத்து பிளாட்டுக்கு இந்த பிளாட்டுன்னு, அதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு கிடக்கணும். அதுமாரி ஒரு சொத்தை விற்றீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான அனைத்து செட்டில்மெண்ட்டையும் மொத்தமாக முடிச்சுக்கணும். இல்லை எனக்கு நெருங்கின நட்பு வட்டத்தில் இருக்கிறவன் தான், சொந்தக்காரன் தான், கொஞ்சம் பணம் அப்புறம் தரேன், நான் இப்போ எழுதி கொடுத்துட்டேன், அதெல்லாம் கிட்டக்கே வச்சுக்கூடாது. 1000 ரூபா சொத்தாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளை விற்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு மாடு ஓட்டி விடுறதா இருந்தாலும் சரி, எவ்வளோ காசோ அதை முழுசாக வாங்கிக்கிட்டு அப்புறம் தான் செய்யணும். குடும்பமான வரைக்கும் கடனுக்கு தொழில் பண்ணாதீங்க, கடனுக்கு விற்பனை செய்யாதீங்க. சில்லற வர்த்தகம் செஞ்சாலும் சரி, கேப்பா நான் கடன் கொடுக்குற நிலமையில இல்லைப்பா, கடன் வாங்குற நிலமையில இருக்கேன், தயவுசெய்து கடன் கேட்காதீங்கன்னு அப்படி கோச்சிட்டு போனால் கோச்சிட்டு போகிறான். அப்படி ஒரு வாடிக்கையாளர் நமக்கு தேவையில்லை. நேரம் சரியில்லைங்கிறப்ப இப்படி தான் செய்யணும். அதோட மாதம் தொடங்கி முதல் நாளே மீனராசிக்கு சுக்கிரன் வந்துடுறாரு, உச்சமடைகிறார். சுக்கிரன் உச்சம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களாம். அவனுக்குலாம் சுக்கிரன் உச்சம்டா, சூப்பராக இருக்காண்டா அப்படின்னு. அதோட அவர் புதன் கூட சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகத்தையும் கொடுக்குறாரு, நீசபங்க ராஜ யோகத்தையும் கொடுக்குறாரு. இது ஒரு அற்புதமான நேரம். இந்த மாதம் முழுக்க சுக்கிரனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக போகுது, மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். அது மாதிரி பெரிய பெரிய மனிதர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸுக்கு போனோம் அப்படின்னா உயர்ந்த அதிகாரி நமக்கு தெரிஞ்சவனாக இருப்பான். போனவொடனே பரவாயில்லையே நம்மால் தானே இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு போன காரியத்தை டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். அது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். எதிர்ப்புகள் நிறையா வரும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு லாபம் நிறையா இருந்தாலும் கூட இப்போ கொஞ்சம் வாடிக்கையாளரோட பகை உருவாகாமல் பார்த்துக்கணும். கூடுமான வரைக்கும் தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 10 ரூபா லாபம் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தொழில் செய்கிறது நல்லது. இப்போ புத்திகாரகன் புதன் ராசி அதிபதியாக இருந்துக்கிட்டு அவர் பலமிழந்து போயிருக்காரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு புத்தி தடுமாறும். கண்ட யோசனைலாம் வரும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கலாமா அப்படிலாம் யோசனை வரும். அதெல்லாம் எதுவும் புது முடிகள், புது முயற்சிகள், புது திட்டங்கள் எதுவுமே வேண்டாம். இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா நல்லது. வழக்கமாக வர்ற 10 ரூபாயில் 8 ரூபா வந்தால் கூட பரவாயில்ல, ரைட்டு ஓகே அப்படின்னு செய்யுங்க. புது முயற்சி எடுக்க வேண்டாம், புது கூட்டாளிகளை சேர்க்க வேண்டாம், கூட்டாளிகள் வச்சுருந்தா விளக்க வேண்டாம், வேலைக்கு புது ஆளுங்களை சேர்க்க வேண்டாம், பழைய ஆளுங்களை வேலையை விட்டு எடுக்க வேண்டாம். அப்படியே கிராஜுவலாக என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ அது அப்படியே ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்க, உங்களோட ராசிக்கு இப்போ ஒரு தொழில்ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல 10வது வீட்டில் சூரியனும் ராகுவும் சேர்ந்துருக்காங்க. 14ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்துருக்காங்க. இது ஒரு பொருந்தாத கூட்டணி. தொழிலில் போய் பகை உட்காந்துச்சு அப்படின்னா செய்தொழிலில் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதால தான் எந்த புது முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. அதோட உங்களோட ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது. 6க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் சனியோடு இணைஞ்சிருக்காருங்கிறதால உத்தியோகத்தில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திடீர்னு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவோம். அடப்போடா இப்போ தான் பிள்ளைகளெலாம் செட்டில் பண்ணி கொஞ்சம் ஒரு நல்ல வீட்டை பார்த்து உக்காந்தேன், மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபரா, இன்னொரு ஊருக்கு வேறு போகணுமா, இனிமேல் பள்ளிக்கூடலாம் மாற்றணுமா, என்ன போ அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான சலிப்பு வரும். அது பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் கூட அது நல்லது தான். இந்த மாதிரி வரக்கூடிய சின்ன பிரிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, இது அன்பையும் அதிகமாக்கும், பணம் சேர்க்கணுங்கிற ஒரு ஆவலையும் கொடுக்கும். இந்த காசு பணத்துக்காக தாண்டா பிள்ளை குட்டியெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே சொந்த ஊரை விட்டு மண்ணை விட்டு மனையை விட்டு உட்காந்துருக்கேன், சரி போடா சீக்கிரம் காசு பணத்தை சம்பாதிப்போம் அப்படின்னு கொஞ்சம் இந்த ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு நிறைய சிக்கனமாக படுத்திக்கிட்டு சேவிப்பீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது அப்படியே நடக்கும். என்ன சொல்கிறேன் பார்த்துக்குங்க. அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய பிரிவுகள் அப்படிங்கிறது உங்களை உயர்த்தறதுக்காக தான் வரும். அப்படிங்கிறதால அதை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயக பெருமானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஏலபால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள், ஒரு காசு பணமாக இருக்கலாம், இல்லை ஒரு சாப்பாடு போடுறதா இருக்கலாம், துணிமணி வாங்கி கொடுக்குறதா இருக்கலாம், இப்படி ஏதோ ஒரு உதவி உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. அற்புதமான மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.